Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 12th Biobotany and Pure Science Botanyல chapter 1ல இருக்கக்கூடிய முக்கியமான 3 mark questionஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம வீக்லி டெஸ்ட் இதெல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ வீக்லி டெஸ்ட் 1 கம்ப்ளீட் பண்ணாதங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ஸோ அந்த வீடியோஸை பார்த்து அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஸோ இதில் இதற்கு முன்னாடி இயர் கொஷினில் கேட்ட கொஷின்ஸு ரொம்ப முக்கியமான இந்த இயரில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ப்போம். ஸோ இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கடுத்த அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சிம்பிளஸ்ட்டு கொஷின் சரிங்களா, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொலினியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. வாட் இஸ் பொலினியம் ஆர் டிஃபைன் பொலினியம், இந்த மாதிரி பொலினியம் பற்றி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம மகரந்த பையோட அமைப்பு படிச்சிருப்போம் சரிங்களா. இதுதான் அந்த டிஎஸ் ஆஃப் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின் சரிங்களா. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. இது ஏன்னா 5 மார்க்ஸில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ 2 சாய்ஸ் நமக்கு வந்து உண்டு. ஸோ இங்கே சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலான தாவரங்களில் இந்த மகரந்த துகள் அப்படிங்கிறது வெளியேறிடும், தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஒரு சில தாவரத்தில் மட்டும் சரிங்களா, ஒரு சில தாவரத்தில் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றாவே இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இன் சம் பிளான்ஸ் ஆல் த மைக்ரோஸ்போர்ஸ் சரிங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர் எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் த மைக்ரோஸ்போர் இன் எ மைக்ரோஸ்போரம் ரிமைன் ஹெல்ட் டுகெதர் கால்டு பொலினியம். சில தாவரங்களில் ஒரு நுண்வித்தில் உள்ள சரிங்களா வித்தகத்தில் உள்ள நுண்வித்துகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து பொலினியம் என்ற அமைப்பை ஏற்பட்டுகிறது அல்லது பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டு எருக்கு சரிங்களா. கலோட்ராபிஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதுதான் எருக்குன்னு செடி நம்ம வந்து சொல்கிறது. இந்த கார்னருக்கு பார்த்தீங்களா, இந்த நுனியில் இந்த கார்னரை நீங்கள் ஒரு நீடில் வச்சு டிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் நமக்கு வந்து பொலினியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த அளவுக்கு டெஃபினேஷன் நீங்கள் வந்து எழுதினாலே போதும். நமக்கு 1 மார்க்ஸ் எல்லாமே கேட்பாங்க பொலினியம் வந்து எந்த பிளான்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கலோட்ராபிஸ், தமிழில் நம்ம வந்து எருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு நுண்வித்தகத்துள்ள நுண்வித்துகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து காணப்படும் சரியா. நுண்வித்துக்குன்னா அந்த மைக்ரோஸ்போராஞ்சியா அப்படின்னா இதுதான். இதில் அந்த மைக்ரோஸ்போர் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்குது. போலன் கிரெயின்ன்றாங்க, அதுக்கடுத்து மைக்ரோஸ்போருன்றாங்க, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலன் கிரெயின் அப்படிங்கிறது மெச்சூர் ஆன பிறகு, மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கிறப்ப சரிங்களா. இது வந்து ஒரு 2 மாதம்னு வச்சுங்க. அதுக்கடுத்து டெவலப் ஆகி வரதான் போலன் கிரெயின் சரிங்களா. மைக்ரோஸ்போர் டெவலப் ஆனால் அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. இதுக்கு தான் பொலினியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ பொலினியம் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஃபஸ்ட்டு இருக்கு எல்லா மகரந்த துகளும் என்ன சேர்ந்துருக்கும், ஒன்றா சேர்ந்துருக்கும் சரிங்களா. ஒன்று கூடிட்டாங்கயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றா சேர்ந்துருக்கும் சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு கொஷினு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நுண்வித்துருவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இங்கே ஜெனிசிஸ் அப்படின்னாலே பயாலஜியில் நமக்கு வந்து உருவாதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம், புதுசாக வந்து தோன்றுறது. ஸோ இங்கே என்ன தோன்றுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர் வந்து தோன்றுது. ஸோ மைக்ரோஸ்போர் வந்து தோன்றுறது நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக இந்த மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது எதுலேருந்து உருவாகும் அப்படின்னா மைக்ரோஸ்போர் மதர் செல், எம்எம்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படிங்கிறது. ஸோ இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா டிப்ளாய்டு கண்டிஷன் 2N இருக்கும். ஸோ இங்கே எந்த டிவிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மியாசிஸ் டிவிஷன் வந்து நடக்கும். ஸோ குண்டல் அந்த பகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. மியாசிஸ் பகுப்பு நடந்தோடனே நமக்கு தெரியும் சரிங்களா. மியாசிஸ் டிவிஷன் அப்படிங்கிறது மியாசிஸ் 1, அதுக்கடுத்து மியாசிஸ் 2 அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் மியாசிஸ் டிவிஷன் நடந்து 2 ஹாப்ளாய்டு செல்லு வந்து என்ன பண்ணிடும், உருவாயிடும் சரிங்களா. இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இந்த மியாசிஸ் 2 நடந்து ஒவ்வொரு ஹாப்ளாய்டு செல்லும் 2 செல்ஸாக வந்து என்ன பண்ணிவிடும், ஃபார்ம் பண்ணிவிடும். அப்போ நமக்கு 11லே படிச்சிருக்கோம், ஒரு மியாசிஸ் டிவிஷன் நடந்துச்சுன்னா நமக்கு எத்தனை செல்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 செல் வந்து கிடைக்கும். இந்த 4 செல்லும் ஹாப்ளாய்டாக இருக்குமா டிப்ளாய்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாப்ளாய்டாக இருக்கும் சரிங்களா. அதே தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. த ஸ்டேஜஸ் இன்வால்வ்டு இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹாப்ளாய்டு
மைக்ரோஸ்போர் சரிங்களா. ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகுது எதிலிருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல் சரிங்களா. எந்த டிவிஷன் மூலிமா அப்படின்னா மியாசிஸ் டிவிஷன் மூலிமா நடக்குது. அதுக்கு பேர் தான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. அப்போ நுண்வித்துருவாக்கம் தமிழில் மைக்ரோஸ்போருக்கு வந்து நுண்வித்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருமடிய நுண்வித்து தாய் செல் சரிங்களா. இங்கே ஏற்கனவே நம்ம சொன்னோம் மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படிங்கிறது என்ன பகுப்பு நடக்குது அப்படின்னா குண்டல் பகுப்பு நடக்குது சரிங்களா. மியாசிஸ் டிவிஷன் நடக்குது. இந்த பகுப்பு நடந்து நமக்கு எத்தனை அந்த இது உருவாகுதுன்னா ஒரு மடிய நுண்வித்து என்ன பண்ணும் உருவாகும். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நுண் வித்துருவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. இப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல்லு டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்குது. நமக்கு வந்து ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போரா உருவாகுது. அது எந்த டிவிஷனில் உருவாகுது அப்படின்னா மியாசிஸ் டிவிஷன். இதில் ரெண்டே இதுதான் சரிங்களா. அப்போ ஜெனிசிஸ்னாலே உங்களுக்கு என்னென்னு அர்த்தம் உருவாகுதுன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் அங்கே யோசிக்க தேவையில்ல. மைக்ரோஸ்போர் வந்து உருவாகுது. ஸோ மைக்ரோஸ்போர் வந்து எதுலேருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்லேருந்து உருவாகுது. மைக்ரோஸ்போர் மதர் செல் என்ன டிவிஷன் நடக்குது அப்படின்னா மியாசிஸ் டிவிஷன் நடக்குது. ஸோ மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படிங்கிறது டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கக்கூடியது. நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போரா கிடைக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து டெட்ரட் டி ஷேப்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 4 செல்லாக இருக்கும். ஒரு சில இதில் வந்து இந்த மாதிரி நேரான ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஒரு சிலவில் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சராக இருக்கும் சரிங்களா. அதனால் நமக்கு வந்து டி ஷேப்டு எல் ஷேப்டுலாம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னால் இதுதான் ஆன்சரு. இது நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினு எண்டோதீசியம் இஸ் அசோசியேட்டட் வித் டெகிசன்ஸ் ஆஃப் ஆன்தர் ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட். இதுவும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ எண்டோதீசியம் மகரந்த பை வெடித்தலுடன் தொடர்புடையது உனது கூற்றை நியாயப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பேராகிராஃப் நமக்கு வந்து நிறையா இருக்கும். இதில் சிம்பிளாக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க தெரிஞ்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு எண்டோதீசியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்க. ஸோ எண்டோதீசியம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, நம்ம வந்து டிஎஸ் ஆஃப் ஆன்தர் படிச்சிருப்போம். ஸோ இந்த வால் லேயர் ஆன்தர் லேயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்தர் வால்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அடுக்கு இருக்கும். எபிடெர்மிஸ் இருக்கும், எண்டோதீசியம் இருக்கும், மிடில் லேயர் இருக்கும், டப்பிட்டர் இருக்கும். இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சிங்க. இதுதான் ஆர்டர் சீக்வன்ஸ். நீங்கள் நீட் மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தாலும் இது வந்து கேட்பாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு எபிடெர்மிஸு, அடுத்து எண்டோதீசியம், அடுத்து மிடில் லேயர், அதுக்கடுத்து டப்பிட்டம். ஒரு சிலதில் என்ன பண்ணுவாங்கன்னா எபிடெர்மிஸு, டப்பிட்டம், மிடில் லேயர், அதுக்கடுத்து வந்து என்ன கொடுத்துருப்பாங்க எண்டோதீசியம் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து தப்பு. இதுதான் சீக்வன்ஸ். ஸோ அப்போ எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா எண்டோதீசியம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா எபிடெர்மிஸுக்கு அடுத்த லேயராக இருக்கக்கூடியது சரிங்களா. சிம்பிளாக இதுதான் ஒரு பாயிண்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த எண்டோதீசியத்துக்கு ஒரு நேச்சர் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா எதுவும் இல்லை, நீர் உறிஞ்சும் தன்மை சரிங்களா. நீரை வந்து என்ன பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா உறிஞ்சி வச்சுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா இந்த எண்டோதீசியத்துக்கு இருக்கும். ஸோ இந்த எண்டோதீசியம் அப்படிங்கிறது இந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே திக்னஸாக இருக்காது, ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோமியம் ப்ளஸ் வந்து எண்டோதீசியத்துக்கு ஒரு நேச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். என்னென்னா ஹைக்ரோஸ்கோபிக் சரிங்களா, நீர் உறிஞ்சும் தன்மை இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணுதுன்னா மகரந்த பை வெடித்தலுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கேயும். இங்கே பாருங்கள், இட் இஸ் ஜென்ரலி சரிங்களா. ஃபஸ்ட்டு எண்டோதீசியம்னா என்னன்னு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. இட் இஸ் ஜென்ரலி சிங்கிள் லேயர் சரிங்களா. இஃப் ரேடியலி எலாங்கேட்டட் செல்ஸ் ஃபவுண்ட் பிலோ த எபிடெர்மிஸ் சரிங்களா. இது பொதுவாக புறத்தோலுக்கு கீழாக ஆரப்போக்கில் நீண்ட ஓரடுக்கு செல்களால் ஆனது சரிங்களா. புறத்தோலுக்கு கீழே ஆரப்போக்கில் நீண்ட ஓரடுக்கு செல்களில் என்ன பண்ணும் காணப்படும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, தி செல்ஸ் ஆர் ஹைக்ரோஸ்கோபிக் சரிங்களா. இந்த செல்கள் பார்த்திங்கன்னா நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில தாவரங்கள் இது வந்து காணப்படாது. ஸோ அது படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிங்க, மற்றபடி அது வந்து வேணாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த செல்ஸ் அலாங் த ஜங்ஷன் ஆஃப் 2 ஸ்பொராஞ்சியா ஆஃப் ஆன்தர் லோப் லேக் திஸ் திக்னஸ் சரிங்களா. 2 ஸ்பொராஞ்சியானா வேறு எதுவும் இல்லை சரிங்களா. இது ஒரு ஸ்பொராஞ்சியம், இது ஒரு அறையை சொல்லுவோம், இது ஒரு அறையை சொல்லுவோம், இது ஒரு அறை, இது ஒரு அறை.
ஸோ இந்த ரெண்டு ஸ்பொராஞ்சியத்துக்கு நடுவில் இந்த எண்டோதீசியம் அப்படிங்கிற திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. 2 வித்தகங்களை இணைக்கும் ஒரு மகரந்த மடல் பகுதியில் அமைந்த செல்களில் இந்த தடிப்பு பார்த்திங்கன்னா காணப்படுவதில்லை. சரிங்களா? அது குறைஞ்சிருக்கும் அல்லது காணப்படாமல் இருக்கும். இந்த பகுதிக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? த செல்ஸ் அலாங் த ஜங்ஷன் ஆஃப் 2 ஸ்பொராஞ்சியா ஆஃப் ஆந்தர் லோப் லேக் த திக்னஸ். சரிங்களா? திக்னிங் இந்த இது இல்லாமல் இருக்கும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த எண்டோதீசியத்தோட நீர் உறிஞ்சும் தன்மை ப்ளஸ் வந்து ஸ்டோமியம். சரிங்களா? முதிர்ந்த பை மகரந்த பை வெடிப்புக்கு நான் உதவுகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. திஸ் ரீஜன் அலாங் வித் த ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் ஆஃப் எண்டோதீசியம் ஹெல்ப் இன் த டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் அட் மெச்சூரிட்டி. சரிங்களா? இதில் 2 பாயிண்ட். ஒன்று, எண்டோதீசியம் எங்கே இருக்குன்னா எபிடெர்மிஸ்க்கு அடுத்த லேயராக இருக்குது. இங்கே ஒரு பாயிண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு முக்கியமான நேச்சர் என்ன அப்படின்னா ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பொராஞ்சியத்துக்கு நடுவில் இந்த திக்னஸ் வந்து இருக்காது, அதாவது அந்த எண்டோதீசியம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்டோமியமும் எண்டோதீசியமும் சேர்ந்து என்ன பண்ணுது? மகரந்த பை வெடிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. என்ன காரணம்? இந்த எண்டோதீசியத்துக்கு ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர். சரிங்களா? நீர் உறிஞ்சும் தன்மை இது எல்லாமே இருக்குது. அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து போலன் பஸ்ட் ஆகி என்ன பண்ணுது? வெளியே வருது. சரிங்களா? இதுதான். ஸோ இந்த 3 கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சொல்கிறது புரியுதா அப்படின்னா தான் நம்ம அப்டேட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா அதிகமாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து சொன்னது கிடையாது, டைமும் இல்லை அதனால். சரிங்களா? ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய டைமை உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் வந்து எந்தளவுக்கு சொல்கிறீங்களோ அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேராக சொல்லும்போது நம்ம கேட்டுக்குவோம், இது புரியுதாடா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம வந்து சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இங்கே பார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, கார்பஸ்குலம், கேடிகல் இது எல்லாமே. ஸோ இது வந்து நமக்கு வந்து சும்மா ஜஸ்ட் லைக் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்லேட்டர் இது எல்லாமே சேர்ந்தது டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இது பார்த்துங்க. போலன்னா நீங்கள் வந்து அதாவது இந்த பொலினியத்தை பார்க்கணுன்னா இந்த மாதிரி பூ எடுத்து இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு நீடில் வச்சு கரெக்டாக இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கார்னர் இங்கே பிளாக்காக இருக்கிற மாதிரி பார்த்தீங்களா? இந்த கார்னரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அதுலேருந்து நமக்கு அந்த ஓப்பன் ஆகிடும். ஒவ்வொரு கார்னர்லேயும் அந்த பொலினியம் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.